தன்னம்பிக்கையை எப்பவுமே இழந்துடக்கூடாது. நான் சொன்னது உனக்கு புரியுதா? நீ ஒரு விஷயத்தை நேசிச்சா அதுக்காக ஃபைட் பண்ணணும். தடை கற்களை உடைச்சு எறிஞ்சிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இப்போ நீ ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தோல்வியை பத்தி தான் டேன். தோல்வி கிட்ட நீ சரணடைய கூடாது. நமக்குன்னு ஒரு கனவு இருந்தா, ஒரு லட்சியம் இருந்தா, உழைச்சன்னா யாரா இருந்தாலும் நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு உங்களால உயர முடியும். தன்னம்பிக்கையை எப்பவுமே இழந்துடக்கூடாது. நான் சொன்னது உனக்கு புரியுதா? நீ ஒரு விஷயத்தை நேசிச்சா அதுக்காக ஃபைட் பண்ணணும். தடை கற்களை உடைச்சு எறிஞ்சிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இப்போ நீ ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தோல்வியை பத்தி தான் டேன். தோல்வி கிட்ட நீ சரணடைய கூடாது. தன்னம்பிக்கையை எப்பவுமே இழந்துடக்கூடாது. நான் சொன்னது உனக்கு புரியுதா? நீ ஒரு விஷயத்தை நேசிச்சா அதுக்காக ஃபைட் பண்ணணும். தடை கற்களை உடைச்சு எறிஞ்சிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இப்போ நீ ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தோல்வியை பத்தி தான் டேன். தோல்வி கிட்ட நீ சரணடைய கூடாது. தன்னம்பிக்கையை எப்பவுமே இழந்துடக்கூடாது. நான் சொன்னது உனக்கு புரியுதா? நீ ஒரு விஷயத்தை நேசிச்சா அதுக்காக ஃபைட் பண்ணணும். தடை கற்களை உடைச்சு எறிஞ்சிட்டு முன்னேறி